இன்னைக்கு தாரை பலன், அதாவது தாரை பலன் தாராபலன் ஒன்று தான். இந்த தாராபலன்லாம் ஒன்றும் இல்லை, பலன் தார நட்சத்திரம் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். ஒரு நபர் ஒருத்தர் கிருத்திகை நட்சத்திரத்துலேருந்து ஒருத்தர் வரார். எனக்கு நல்ல நாள் எது கெட்ட நாள் எது, எனக்கு எது சந்திராஷ்டமம்னு கேட்க வராரு. அவருக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஒரு ஆப்ரேஷன் வச்சுருக்காங்க, ஒரு விசேஷம் ஒன்று இருக்குது, அது வைக்கலாமா வேணாமா, திருமணம் வைக்கலாமா வேணாமான்னு கேட்பாங்க. அதுக்கு முதல்ல அவங்க நட்சத்திரத்துக்கு ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம்னு 3 இருக்குது. கொடுத்த நட்சத்திரத்தை 9 எழுதி பிரிச்சுக்கிட்டு, இது ஜென்மம் அவருக்கு கிருத்திகை, அணுஜென்மம் உத்திரம், திரிஜென்மம் உத்திராடம். இந்த 3 நாட்களில் அவர் எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது. ஸோ முக்கியமாக இது 3லேயும் காது குத்து, சீமந்தம், கல்யாணம், எந்த மாதிரி விசேஷங்களும் இந்த 3 நட்சத்திரம் கட்டாயம் அவர் பண்ணக்கூடாது. முதல். அடுத்ததாக அதுலேருந்து கார்த்திகைக்கு மேஷராசி. ஒரு மேஷராசியாக இருந்தால் அதுக்கு 8வது ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம். விருச்சிகத்தில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் அனுஷம், விசாக 4ஆம் பாதம், இந்த 3 நட்சத்திரம் விசாக அனுஷம் கேட்டு இந்த 3 ஆகாது, இது சந்திராஷ்டமம். அதுவே ரிஷபமாக இருந்தால் இந்த விசாகத்தை விட்டுடுங்க. இந்த பூராடம் இருக்கு இல்லையா, மூலம், பூராடம், உத்திராடம், இது 3 ஆகாது, இது ரிஷபமாக இருந்தா. சரிங்களா? ஆக ராசிக்கு 8ஆம் இடம் மேஷராசியாக இருந்தால் அதுக்கு 8ஆம் இடம் விருச்சிகம். அதுவே ரிஷபராசியாக இருந்தால் கர்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வருது இல்லைங்களா, 4ஆம் பாதம். ரிஷபராசியாக வரும்போது இந்த மூலம், பூராடம், உத்திராடம் ஆகாது. ஆக இதை புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரமாகிய கிருத்திகை, அணுஜென்ம நட்சத்திரம் உத்திரம், திருஜென்மம் உத்திராடம், இதில் எதுவும் பண்ணக்கூடாது. அந்த 8வது ராசியில் உள்ள இந்த நட்சத்திரத்தில் எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்ததாக இந்த ஜென்மத்திலேருந்து இந்த 2வது ராசி, இது பெஸ்ட்டு. அதே மாதிரி 4வதுல இதுவும் பெஸ்ட்டு. 6வதுல இந்த பூசம் ஓகே, இந்த உத்திரட்டாதி ஓகே, அனுஷம் சந்திராஷ்டமத்தில் மாட்டிக்கும். அதே மாதிரி இது 8வதுல மக நட்சத்திரம், மூலம் ஆகாது, அஸ்வினி ஓகே. புரிஞ்சுங்களா? இதுலேருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிகன்னு பேர். 9, 18, 19, 20, 21, 22, 19, 20, 21, 22 இந்த அவிட்டம் சுத்தமாக ஆகாது. இப்போ நமக்கு இவருக்கு என்னென்ன நாளில் என்னென்ன பண்ணலான்னாக்கா, ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், உத்திரட்டாதி, மகம், அஸ்வினி இந்த நட்சத்திரத்தில் மட்டும்தான் அவர் ஏசுங்கள் செய்யலாம். ஆக இந்த பாலன்தாரா நட்சத்திரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இதை பண்ணிக்கலாம். ஆக இந்த தேதிகளில் கொஞ்சமாக நம்ம ஆப்ஷன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி தேதிகளில் நம்ம எந்த விதமான சுபகாரியங்களும் அவருக்கு பண்ணக்கூடாது. அதே மாதிரி குழந்தை ஆப்ரேஷன் ஆகட்டும், காது குத்தாகட்டும், சீமந்தமாகட்டும், எல்லா விசேஷங்களுக்கும் இந்த நல்ல நட்சத்திரம் எதுவோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பஞ்சாங்கம் தான் கொடுங்களேன், ஒரு நிமிஷம். ஏதாவது ஒரு பஞ்சாங்கம், இனி ஒரு பஞ்சாங்கம் அவ்வளோதான் கொடுங்க. இந்த பஞ்சாங்கத்திலேயே இந்த தாரைன்னு போட்டிருப்பாங்க, இதில் தாராபலன். அப்போ முதல்ல உள்ளது ஜன்மம், இதில் பண்ணப்படாது. அடுத்ததாக உள்ளது சம்பத்து, சந்தோஷம்னு அர்த்தம். 3வது உள்ளது விபத்து, ஆகாதுன்னு அர்த்தம். 4வதாக உள்ளது சேமம், சூப்பர்னு அர்த்தம். 5வதாக உள்ளது பகை, கூடாதுன்னு அர்த்தம். 6வது உள்ளது உதவி, நல்லா இருக்குன்னு அர்த்தம். 7வது உள்ளது வதை, இது சரியில்லை. 8வது உள்ளது நட்பு, இது ஓகே. இந்த மிக நட்புங்கிறது கடுஞ்சிநேகம், கண்ணை குத்துன்னு சொல்லுவாங்க, அதனால இதுவும் ஆகாது. ஆக அதுக்கு நேராக உள்ளது இது எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமம் வித்து வைநாசிகம், இது ஆகாது. ஜென்ம, அணுஜென்ம, திருஜென்மம் ஆகாது. தெளிவாச்சுங்களா? ஆக இதை மட்டும் வச்சு பண்ணாலே தேதி குறிக்கிறது இந்த மாதிரி விசேஷங்களுக்கு இது சூப்பர். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே பாதி ஜோசியம் தெரிஞ்ச மாதிரி. சரிங்களா? சரி, நன்றி. மேலும் நண்பர்களே, இந்த ஜாதகத்தில் 22வது நட்சத்திரமாக்கிய அவிட்டம்னு சொல்லியிருக்கோம். அது ஆக்சுவலி சதயம். அந்த சதயம் நட்சத்திரம் சுத்தமாக ஆகாது. மேலும் நம்ம நேரில் நிறைய விஷயங்களை பார்த்து பேசலாம். இந்த தாரை பலனை பற்றி இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் போகிறோம். நன்றி நண்பர்களே. மற்ற விஷயத்தை நம்ம நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.